10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 7ல் 1 வினாயன் 4 பார்க்கலாம். PQR என்ற செங்கோண முக்கோணத்தில் QR 16 சென்டிமீட்டர், PR 20 சென்டிமீட்டர், கோணம் Q 90 டிகிரி ஆகும். QR மற்றும் PQவை மைய அச்சுக்களாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வளைபரப்புகளை ஒப்பிடுக. நாம இதுக்கு முதல்ல ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சுக்கலாம். இது செங்கோண முக்கோணம் PQR. அவங்க சொல்லியிருக்காங்க Qல 90 டிகிரி அப்படின்னு. அதனால Qல 90 டிகிரி. QR 16 சென்டிமீட்டர். இது 16 சென்டிமீட்டர். அடுத்து PR 20 சென்டிமீட்டர். இது ஒரு செங்கோண முக்கோணம் இல்லையா? அதனால பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணி PQ கண்டுபிடிச்சுக்கலாம். PQ எப்படி கிடைக்கும்? ரூட் ஆஃப் கர்ணம் ஸ்கொயர். கர்ணம்ங்கிறது 20 அதோட ஸ்கொயர் மைனஸ் ஒரு பக்கம் 16 அதோட ஸ்கொயர். 20 ஸ்கொயர் 400 மைனஸ் 16 ஸ்கொயர் 256 கழிச்சிங்கன்னா 144. 144க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 12 இல்லையா? ஸோ பிக்கு எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். இப்ப நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா QRஐ மைய அச்சாக கொண்டு இந்த ஃபிகரை நாம சுழற்ற போறோம். சுழற்றும் போது நமக்கு ஒரு படம் கிடைக்கும் இல்லையா? ஒரு கூம்பு கிடைக்கும். அதை வரைஞ்சுக்கலாம். பாருங்க, இது இது Q, இது R. QR எவ்வளவு? 16. PQ அப்படின்னா எங்க இருக்கும்? P இங்க மேல இருக்கும் இல்லையா? இது PQ அப்படின்னா இதுவும் PQ தான். அதனால இது எவ்வளவு? 12. PR இங்க இருக்கு, அது 20. இந்த படத்துல எல்லாமே இருக்கு இல்லையா? நாம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வளைபரப்பு. வளைபரப்புகளை ஒப்பிடுகன்னு தான் கேட்டிருக்காங்க. கூம்பின் வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் எல் இல்லையா? பை அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் ஆறுங்கிறது நமக்கு படத்துல பாருங்க, இதுதான் ஆர் இல்லையா? 12 இன்று எல். எல் இங்க இருக்கு 20. பெருக்குனீங்கன்னா 240 பை சதுர சென்டிமீட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த கணக்குல சொல்லியிருக்காங்க PQவை மையமாக கொண்டு PQவை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது அதுக்கான படத்தை வரைஞ்சுக்கலாம். பாருங்க, இது படம். இங்க P, இங்க Q, இங்க R. இப்ப PQ எவ்வளவு அப்படின்னா படத்துல 12, PR 20, QRங்கிறது 16. இப்ப ஆரம் எது? QR இல்லையா? இதனுடைய வளைபரப்பு கண்டுபிடிப்போம். ஃபார்முலா ஏற்கனவே எழுதிட்டனால திரும்ப எழுத வேண்டாம். 5 இன்டு R. படத்துல R 16 இன்டு L. Lங்கிறது 20. பெருக்குவோம். 2 16 32 0 எடுத்து போட்டுக்குங்க. 320 பை சதுர சென்டிமீட்டர். இதனுடைய பரப்புகளை ஒப்பிடுக. இதனுடைய வளைபரப்புகளை ஒப்பிடுகன்னு தான் கணக்குல கேட்டிருக்காங்க. இது 320 பை, இது 240 பை இல்லையா? அதனால இதுதான் அதிகமான வளைபரப்பை கொண்டுள்ளது. PQவை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது கிடைத்த கூம்பு QRஐ மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது கிடைத்த கூம்பின் வளைபரப்பை விட அதிக வளைபரப்பை கொண்டுள்ளது.